அற்புதமான பாடம். உலகத்தில் எல்லோரையும் சமமாக பார்க்கணுங்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீ அணிகிற ஆடை அவனுக்கும் வேணும்னாங்க ரசூலுல்லாஹ். நீ உண்ணுகிற உணவு அவருக்கும் வேணும்னாங்க ரசூலுல்லாஹ். அடுத்த வார்த்தை தான் ரொம்ப ஆழமா சொன்னாங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய உயர் பதவிக்கு போன ரசூல் சொன்ன வார்த்தை, நீ அவருக்கு ஒரு வேலை கொடுத்து அந்த வேலை செய்வதற்கு அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாருன்னா அந்த கஷ்டத்தில் பங்கெடுத்து நீயும் போய் உதவியான்னு இல்லைன்னாங்க. அல்லாஹ் அக்பர். இவ்வளவு ஆழமான வார்த்தை. நாம தான் ஒரு வேலை கொடுக்குறோம், தொழிலாளி தானே செய்யட்டும்னு. ஆனால் அந்த வேலையை நான் கொடுக்கும்போது நமக்கே தெரியுது இது அவனுடைய சக்திக்கு அதிகமான வேலை, இந்த பாரத்தை அவனால் தூக்க முடியாது, இந்த வேலை செய்வதற்கு தாமதமாகவும் தெரியுது. ரசூலுல்லாஹ் நீ இறங்கி போய் வேலை செய். மனுஷன் தானே, அவன் பக்கத்து நிற்க உனக்கே வெக்கமா இருக்குது, அவனோடு உரசி நடக்க உனக்கே அசிங்கமாக தெரிகிறது, அவன் பக்கத்தில் நின்று மூச்சு காத்து வாங்க உனக்கே அவ்வளோ வெக்கமா இருக்குது. மனிதனை மனிதனாய் பார் என்று ரசூலுல்லாஹ் எனக்கு சபையில் நடத்திய பாடம். இதான் சஹாபாக்கள். தன்னை பார்க்காத இந்த நடந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. நினைச்சிருந்தா நான் ரசூலுல்லாஹ்ட்ட அந்த மாதிரி ஒழுக்கத்தை கத்துக்கிட்டு ஒரே வார்த்தை முடிச்சிருக்கலாம். சொன்னாங்க, நான் அன்னைக்கு அடி வாங்கினேன், அந்த அடியின் வலியை இன்னும் மறக்கல. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, நீ இருப்பது சஹாபாக்களுடைய பட்டியலில் நீங்கள் இருப்பது, ஆனால் உங்களிடம் அடிக்கிற வாடை அந்த இரத்த வாடை அடிக்கிறது, ஜாஹிலியா காலத்தினுடைய வாடை உங்களுடைய பேச்சில் அடிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஒத்தை வார்த்தை சாட்டால் அடிச்சதுக்கு சமம். அன்னைக்கு திருந்தினா நானு. அதனால் இன்னைக்கு என்னோடு வருகிற என் பணியாளர் தான், அவரும் மனுஷன் தானே, நான் போடுகிற ஆடை அவருக்கும் எடுத்து கொடுத்திருக்கிறேன். நாங்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. இது ரசூலுல்லாஹ் ஒளித்து காட்டிய மக்களுடைய பாகுபாட்டை, மக்களை ஜாதியின் பேரினால் மக்களை அவலப்படுத்துவதற்கு, மக்களை பிரித்தாளுவதற்காக வேண்டி அவன் கையகப்படுத்துகிற சாதிக்கு மத்தியில், ஜாதிக்கு மத்தியில், எல்லா வேறுபாடுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் கையாண்டாங்க. 1400 வருஷங்களுக்கு மத்தியில் வேலையாளும் முதலாளி ஒன்று தான்.